வணக்கம். சென்னை எழும்பூர் இக்ஸா மையத்தில் அகில இந்திய ஆதி திராவிடர் பறையர் பேரவையின் தலைவரும் மக்கள் தேசம் கட்சியின் நிறுவனருமான நீலப்புலி சாத்தி பாக்கியராஜ் அவர்களின் படத்திறப்பு மற்றும் புகழஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. இந்த புகழஞ்சலி கூட்டத்தை அம்பேத்கர் மக்கள் படைத்தலைவர் டாக்டர் மு. மதிப்பறையனார் தலைமையேற்று நடத்தினார். அதில் அயோத்தி தாச பாண்டியரும் மாவீரன் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களின் பேத்தியுமான டாக்டர் நிர்மலா அருள் பிரகாஷ் அவர்கள் கலந்து கொண்டு படத்தை திறந்து வைத்து ஒளியேற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர். முன்னதாக நெல்லை மணி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி பிரிவின் தலைவர் எம்பி ரஞ்சன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மே 17 இயக்கத்தின் தலைவர் தோழர் திருமுருகன் காந்தி, மூத்த தலைவர் திண்டிவனம் ஸ்ரீ ராமுலு, சைதை அன்புதாசன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் க. சண்முகம், எம்.டி. ராமமூர்த்தி, மா.ப. வர்கீஸ், தமிழ்நாடு சலவை தொழிலாளர்கள் பேரவை மாநில தலைவர் சேலம் பாலு, துணைத் தலைவர் கடலாடி காளிதாஸ், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தின் தலைவர் பி. சுப்பிரமணியன் தயா, இயக்கத்தின் தலைவர் தயா அருண்குமார், குடிசை வாழ் மக்கள் முன்னேற்ற சங்க தலைவர் குடிசை ராஜேந்திரன், மண்ணின் மைந்தர்கள் இயக்க தலைவர் ஷார்ப் முரளி, அறிவு சமூகத்தின் தலைவர் தமிழ் முதல்வன், தோழர் தமிழ்ச்செல்வன், ஆதி திராவிட பேரவை தலைவர் பல்லவபுரம் மூர்த்தி, அண்ணன் ஏகாம்பரம், மும்பையிலிருந்து வருகை புரிந்த செல்வபாண்டியன், அண்ணன் பிரேம்நாத், தலைவர் சாத்தை பாக்கியராஜ் அவர்களின் அண்ணன் மகன் இயக்குனர் பாண்டியராஜன், கவிஞர் வைரபாண்டியன், அம்பேத்கர் மக்கள் படையின் மாநில செயலாளர் நங்கை மூர்த்தி, ஜெயபிரகாஷ், பொருளாளர் சிவகுமார், மாவட்ட தலைவர்கள் வேலூர் ஞானசேகரன், சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் குயில்தோட்டம் குமார், சாந்தோம் சுந்தர், சைதை விமல், அரசே தமிழ்ராம், நவீன், ஆனந்த், ராகேஷ் மற்றும் அஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் KB பார்க் பகுதி மக்கள், பட்டினம்பாக்கம், நடுக்குப்பம், கோடம்பாக்கம் பகுதி தோழர்கள், ஏராளமான தலைவர்கள், பெண்கள் திரண்டு அவருடைய படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கர் நாமம் வாழ்க. இன்று அம்பேத்கர் மக்கள் படை ஒருங்கிணைத்து அகில இந்திய பறையர் பேரவை நிறுவனர் தலைவரும் மக்கள் தேசம் கட்சியின் நிறுவனர் தலைவருமான நீலப்புலி சாத்தை பாக்கியராஜ் அவர்களின் படத்திறப்பு புகழஞ்சலி கூட்டம் இங்கே நடந்தது. தொடர்ந்து பட்டியலின மக்களுக்காக பல்வேறு தளங்களில் பல்வேறு நிகழ்வுகளில் போராடி வந்த சாத்தை பாக்கியராஜ் அவர்களின் இழப்பு பட்டியலின மக்களுக்கு பேர் இழப்பு. தொடர்ந்து அவர் திருமணம் செய்து கொள்ளாமலே சமூகத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் மாவீரன் பாக்கியராஜ் அவர்கள். அவர்களுடைய புகழை போற்றுவதமாக இன்றைக்கு அவருடைய திருவுருவப் படத்தை அயோத்தி தாச பண்டிதரும் மாவீரன் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் பேத்தியுமான டாக்டர் நிர்மலா அருள் பிரகாஷ் அவர்கள் படத்தை திறந்து வைத்தார்.